அட் லாஸ்ட் வந்து ரூமுக்கு வந்தாச்சுங்க. எப்பா ஸோ வந்து டைம் எவ்வளோ ஆச்சுன்னா டைம் வந்து 4:24 ஆகுது. ஸோ வந்து ஏன் வந்து ரூமுக்கு வந்தேன்னா மொபைலில் சார்ஜ் இல்லை, பவர் பேங்க் எடுத்துகிட்டு வரல. ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதான் ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ வந்து எப்போ செக் அவுட்னா டுமாரோ செக் அவுட் ஆவேன். எப்பா சார்ஜ் வந்து 5 தாங்க இருக்குது. ஸோ வந்து விலாக் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு போட்டிங் ஹவுஸ் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. அப்படி இல்லைனா டீ மியூசியம் சம்திங் மாதிரி போயிட்டு வந்துடலாம். நாளைக்கு கூட போட்டிங் ஹவுஸ் போய்க்கலாங்க. ஒரு 6 o'clock மேலே நல்லா இருக்குன்னு சொல்லி தோணுது போட்டிங் ஹவுஸ் போனால். சரி பார்ப்போம். TRF நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விட்டுங்க. TRF அப்படியே வெயிட் பண்ணுங்கள், ரூமை வந்து அப்படியே வெளில காட்டுறேன் எப்படின்னு மட்டும் பாருங்கள். இதுதான் ரிசப்ஷன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது தாங்க நம்ம ரூம். ஸோ வந்து என்ன இடம்னா மேஜிக் மிஸ்ட் ரூம் பேர், ஹோட்டல் பேர். ஸோ வந்து நம்ம கேமராவை பாருங்கள், இங்கே வச்சுட்டேன் ஹெல்மெட்டு கேமராவும். அண்ணன் TRF வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுக்கு TRF அப்படிங்க நல்லா போய் நம்புகிறேன். அண்ணன் TRF நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. அண்ணன் இப்போ எங்கே போகிறோன்னா போட்டிங் ஹவுஸ் தாங்க போகிறோம். அண்ணன் வந்து எந்த ரூமில் இருந்தோம்னா மேஜிக் மிஸ்ட்ன்ற ரூமில் தான் இருந்தோம். அண்ணன் வந்து எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணாங்கன்னு 700 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த லாஸ்ட்டாக கீழே இறங்குறோம், போட்டிங் ஹவுஸ் போவோங்க. ஸோ போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வரலாம். இங்கேருந்து 6 கிலோமீட்டருங்க. ஸோ வந்து 5:36 பவுண்ட் போட்டிருக்கு. ஸோ வந்து 6 o'clock வந்து போட்டிங் ஹவுஸ் க்ளோஸ்டு. ஸோ வந்து சீக்கிரம் போவோம். பரவாயில்ல, மிஸ்ட் ரெசார்ட் நல்லா தாங்க இருக்குது. நான் கூட என்னமோ வந்து நினச்சேன். ஓகே நல்லா தான் இருக்குது. நல்லா பிளான் பண்ணி வரணுமே, கரெக்டாக இங்கே வரணும், இந்த இடத்துல ரூம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி வந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு இடத்துல கேமரா எடுத்துகிட்டு போனாலே அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கேமராலாம் மறைச்சிப்போம். அந்த TRF போட்டிங் ஹவுஸ் எத்தனை கிலோமீட்டருக்குன்னா இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வந்து அப்படியே சர்க்கிளாக போகுது. ஸோ முன்னாடி நம்ம கார் போகிற ரூட்டில் போய் மேப் போட்டோம். இப்போ வந்து பைக்கு போகிற ரூட்டில் மேப் போட்டிருக்காங்க. ஸோ அதான் கண்ணாப்பண்ணு கூப்பிட்டு போகுது. நம்ம இந்த இடத்துல அவ்வளோ வேகமாக போகக்கூடாது. அப்பா வெயில் செம்மையாட்டிக்குதுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து போட்டிங் ஹவுஸ் வந்து 5:30 க்ளோஸ் ஆகும். பட் ஆனால் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது 6 o'clock க்ளோஸ்ன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அதுவே இப்போ போக முடியாது போலங்க. ஸோ நாளைக்கு தான். ஸோ வந்து நாளைக்கு 9:30 வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ வந்து அப்போ தான் வந்து போட்டிங்லாம் போக முடியும் போல். ஐயோ இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போச்சா. ஸோ பார்ப்போங்க. நான் வந்து TRF வந்து ரொம்ப ஏமாந்து போயிட்டோம். தேவையில்லாமல் டோக்கன்லாம் ஒரு 20 ரூபா போட்டு கொடுத்துட்டாங்க. முன்னாடியே அங்கே வந்து போட்டிங் அலோட் நம்ம கேட்காம விட்டோம். ஸோ வந்து போட்டிங் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ வந்து 6 o'clock தான் வந்து க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லி கூகுள் மேப்பில் போட்டுருந்துச்சு. சரி அதனால தாங்க ஒரு 5:41 வந்தேங்க. கடைசியில் பார்த்தா 5:30 க்ளோஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஒரு 9:30 to மார்னிங் ஈவினிங் ஒரு 5:30 வரப்பாருங்க. ஸோ அப்படின்னா மட்டும் தான் உள்ளே போட்டிங் அலோட் பண்ணுவாங்க. இல்லாட்டினா டிக்கெட் க்ளோஸ் ஆகி இந்த மாதிரி ஏமாந்து தாங்க வரணும். ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி போய்ட்டு ரூம் வந்துட்டு நாளைக்கு வரலாங்க. பரவாயில்ல, எல்லோரும் பரவாயில்லங்க இருக்கட்டும். நான் தான் எல்லா இடத்துலையும் ஏமாந்து போகிறேன். ஏமாறதுன்னா நமக்கெல்லாம் புதுசாங்க. ஸோ வந்து 6 o'clock க்ளோஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு 5:30 க்ளோஸ் பண்ணாதில் என்னங்க நியாயம். ஸோ வந்து அப்போ கூகுள் மேப்பில் 5:30 மாற்றணும்ல. ஸோ இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஸோ வந்து நாளைக்கு வந்து பார்த்துக்கலாங்க போட்டிங் ஹவுஸ்லாம். ஸோ நாளைக்கெலாம் போட்டிங் போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ வந்து 4 கிலோமீட்டர் வந்தது வேஸ்ட்டாக போச்சு. சரி அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ வந்து
நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம்னு சொல்லிட்டு அடுத்த விளாகில் வரும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி கொடுத்தேன். டிஆர்எஃப்ஏ போட்டிங் ஹவுஸ் பக்கத்து தாங்க இருந்தோம். ஸோ வந்து போட்டிங் தான் போக முடியல இந்த டைம் வந்து. அண்ட் வந்து நாளைக்கு போய்க்கலாங்க. 5:30 க்ளோஸ் தான். ஸோ 6 o'clock க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். அண்ட் வந்து பார்ப்போம். அப்படிலாம் பக்கத்தில் நமக்கு ஏதாச்சும் ஒரு டிஷர்ட் போய் எடுப்போங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு டிஷர்ட் வாங்குவோம். பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா கம்மி ரேட்டில் கொடுத்தாங்கன்னா வாங்குவோங்க. டிஆர்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ குளிர் நடுக்குதுங்க. கையெல்லாம் மடக்கவே முடியல. ஸோ வந்து செம்மையாக நடுக்குதுங்க கை வந்து அவ்வளோ குளிராக இருக்குது. நைட்டு டைம் வந்து 6:45 தான் இருக்குது. எப்போ வட 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 நடுக்குதுங்க. சொட்டு இல்லாமலும் அங்கே எதுவுமே முடியாது போல். ஸோ கடவுளே, ஒரு டிஷர்ட் கடை இருந்தால் ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போகலாங்க. டிஆர்எஃப் நம்ம இதாங்க தண்டர் வேர்ல்டு. ஸோ வந்து ஒரு ஆள் 650. ஸோ வந்து பார்க்குறனாலும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து ஃப்யூச்சரில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அங்கே வரும்போது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் வரும்போது ஏதாச்சும் இடம் விட்டு வைக்கணும்ல. எல்லா இடத்தையும் பார்த்துட்டா அதுக்கப்புறம் வந்து நமக்கும் போயிடும் வந்து. அதான் எல்லா இடமும் பார்த்துட்டோமே, இதுக்கப்புறம் வந்து அங்கே போய் என்ன பார்க்குறது அப்படின்னு சொல்லி அப்படி இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் பார்ப்போம். டிஆர்எஃப் நம்ம வந்து அட்லாஸ்ட் நம்ம ரூம் பற்றி வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ வந்து இங்கே பாருங்கள் கீழெல்லாம் லைட் எப்படி இப்படி இருக்குன்னு. இங்கே வந்து இங்கே ஒரு ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த இது கீழே வந்து புள்ளியாக வருது. அங்கே இருக்கு பாருங்கள் லேசர் லைட்டு. ஸோ பார்க்கறது நல்லா இருக்குல்ல. இந்த டிஆர்எஃப் அட்லாஸ்ட் நம்ம ரூமுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுங்க. ஸோ வந்து வெளில செம்ம குளிர். அந்த டிஷர்ட் ஃபுல்லாக வெளில நிற்க முடியலங்க. அது வந்து நான் நம்மளோட ரூமை திருப்பி காட்டுறேன். வந்து எப்படின்னு பாருங்கள். இதுதாங்க நம்ம ரூம். ஹெல்மெட் அங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து நைட்டு ஸ்நாக்ஸுங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ என்னன்னு சொல்லி நான் எல்லாமே பிரித்து காமிக்கிறேன். இதுதான் ரூம். அங்கே ஒரு கண்ணாடி, இங்கே ஒரு சிங்கிள் பெட்டு, 2 தலகாணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிவி. அது வந்து ஓப்பன் பண்ணால் வெளியில் தெரியுங்க. மார்னிங் டைம் வந்து நான் வெளில காமிக்கிறேன். ஆனால் வந்து இதுதாங்க ரெஸ்ட் ரூம். ஓகே தாங்க. ஹீட்டரும் இருக்குது. ஆனால் வந்து ரெஸ்ட் ரூம் நல்லா ஓரளவு சூப்பராக தாங்க இருக்குது. ஸோ வந்து 1000 சொன்னாங்க. இந்த ரூம் வந்து 1000 சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம 700 சொல்லி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ வந்து பரவாயில்லைங்க. ஓனர் தங்கமான மனுஷனாக இருப்பார் போல். என்னடா ராமா இவ்வளோ வாங்கியிருக்கியே. ஸோ வந்து சரக்கு அடிக்க போகிறேன்னு கேட்டால் நான் வந்து சரக்கு அடிக்க மாட்டேன். நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதுங்க சரக்கு அடிக்கிறது. அதனால் நான் சரக்கு அடிக்க மாட்டேங்க. ஸோ வந்து டிஆர்எஃப் அது வந்து ரூமோட ஓனர்லாம் வந்து ஸோ வந்து பேசினாங்க. அது வந்து சாவி வந்து கீழே வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து அதை தேடிட்டு இருந்தேன். ஸோ தம்பி என்ன தம்பி தேடிட்டுன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சாவி கீழே தொலைஞ்சிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இங்கே தான் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே வந்தாங்க. தம்பி நான் யாரும் தெரியலையா, நீ தான் மதியம் பேசி நீ ஒய்ஃபை பாஸ்வேர்டு கேட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் வந்து அவங்க தான் வந்து பிளேட் கொடுத்துறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஆர்எஃபே சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியதாங்க. ஸோ வாங்கியிருக்கோம்னா இன்னும் ரைஸ் வாங்கியிருக்கோம். அண்ட் வந்து காரம், அதுக்கப்புறம் ஸ்வீட்டுங்க. ஸோ வந்து இவ்வளோ சாப்பிட போகிறோன்னு கேட்டால் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரைஸ் ஃபுல்லாக சாப்பிட்லாங்க. ரைஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேயில் கொஞ்சம் வச்சுக்கலாம். அந்த வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா. நாளைக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. இது பாருங்க அப்படியே படம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த சிக்கன் ரைஸ் செம்மையாக இருக்குங்க. ஸோ வந்து எவ்வளோனா 100 ரூபா சொன்னாங்க. ஸோ மதியம் 150 சாப்பிட்டேன். அந்தளவு அது ஓரளவு நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ரைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க சிக்கன் ரைஸ். நான் வந்து 100 ரூபா தான். பேசாமல் நைட்டே சாப்பிட்டுருந்தேன் போல் பொறுத்திருந்து. ஏதாச்சும் புரோட்டா சாப்பிட்டு நைட்டே சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுருக்கலாம் போல். 100 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்துங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டிஆர்எஃப் அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுங்க. ஸோ இந்த டிஆர்எஃப் நெக்ஸ்ட் விளாக்லாம் வரும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. டிஆர்எஃப் வந்து 700 ரூபாய்க்கு இந்த ரூம் ஒர்த்துங்க. ஸோ வந்து என்ன ரூம் கேட்பீங்க.
மேஜிக் மிஸ்ட் ரெசிடென்ஸ். ஸோ வந்து செக் பண்ணி பார்த்துங்க அந்த ரூமை. அது வந்து சூப்பராக இருக்குங்க. வந்து அண்ணன் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருன்னா 700 கொடுத்துருக்காரு. 1000 கொடுத்து 700 கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பைக்கில் எவ்வளோ வேகமாக போகலாம், புரியாமல் போகலாம், பார்த்து சேஃபாக இருங்க. எல்லாமே ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய் பாய்.